friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கூல் மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக குல்ஃபினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மேங்கோ ஃப்ளேவரோட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்ரீமியான மேங்கோ குல்ஃபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குல்ஃபியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம், கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த மேங்கோ குல்ஃபியை செஞ்சிடலாம். இந்த சிம்பிளான மேங்கோ குல்ஃபி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சூப்பரான மேங்கோ குல்ஃபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 8ல இருந்து 10 கேஷ்யூ நட்டை வந்து சூடான தண்ணியில 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த கேஷ்யூ நட்டை கொஞ்சம் கொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபைன் பேஸ்டா கூட அரைச்சு எடுத்துக்கலாம். கொரப்பா அரைக்கிறதுனால குல்ஃபி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லயும் கேஷ்யூ நட் பீசஸ் தட்டுப்படும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த குல்ஃபிக்கு தேவையான பாலை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 லிட்டர் கட்டியான தண்ணி கலக்காத பாலை சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். கண்டிப்பா குல்ஃபியை வந்து நீங்க ஃபுல் ஃபேட் மில்க்ல தான் செய்யணும். அதாவது தண்ணி சேர்க்காத கட்டியான பால்ல தான் நீங்க செய்யணும். அப்பதான் குல்ஃபி வந்து நல்ல திக்காவும் கிரீமியாவும் கிடைக்கும். இப்ப நம்ம பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பொங்கி வரது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பொங்கி வந்ததும் ஃப்ளேமை சிம் பண்ணிடணும். இப்ப பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிட்டு பாலை நல்லா சுண்ட விடணும். அதாவது 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பால் ஆகுது வரைக்கும் நல்லா வத்தணும். அப்பதான் நமக்கு குல்ஃபி வந்து நல்ல திக்காவும் கிரீமியாவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்பூனால அப்பப்ப கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வரணும். அது மட்டும் இல்லாம பால் சூடாக பாலுக்கு மேலையும் சைட்லயும் ஆடை ஃபார்ம் ஆகும். அதை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி பால்லே சேர்த்துட்டு வரணும். அப்பதான் நமக்கு திக்கான குல்ஃபி கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த ஆடையெல்லாம் சேரதான் மலாய் ஃபார்ம் ஆகும். குல்ஃபிக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் தரும். கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 நிமிஷம் ஆகும் பால் நல்லா வத்துறதுக்கு. அதுக்குன்னு வாட்ச்ல உள்ள டைமிங்க அரை மணி நேரம் தள்ளி வச்சுட்டு அரை மணி நேரம் பால் கொதிச்சிருச்சுன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கும்போது குல்ஃபியா இருக்காது, பாலைசா தான் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்திருந்த அளவோடையும் பால் வந்து பாதிக்கு பாதியா நல்லா சுண்டி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்டுக்காக 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்க போறோம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்தீங்கன்னா நல்ல ரிச்சாவும் கிரீமியாவும் இருக்கும். உங்கள்ட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாட்டினா நீங்க நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாலும் கண்டென்ஸ் மில்க்கும் ஒன்னோட ஒன்னு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம் ஃப்ளேம்ல வச்சுதான் எல்லாமே செய்யணும். குல்ஃபியோட ஸ்பெஷாலிட்டியே ஒவ்வொரு பைட் சாப்பிடும் போதும் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட் எல்லாம் வாயில கடி போடணும். அப்பதான் சூப்பரா இருக்கும். அதனால கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சின்னதா கட் பண்ண பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் சின்னதா கட் பண்ண பிஸ்தா, அதோட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதோட இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கணுங்கிறதுக்காகவும் கலருக்காகவும் 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். குங்குமப்பூ வந்து ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொரப்பா அரைச்சிருந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கணும். இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்ல இருந்து 3ல இருந்து 4 டீஸ்பூன் நம்ம பால்ல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த ஹெல்தியான கேஷ்யூ நட் பேஸ்ட்டை நீங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்கணும். 5 நிமிஷம் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட குல்ஃபி மிக்ஸும் ஓரளவு நல்ல திக்காவும் கிரீமியாவும் வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா குல்ஃபி மிக்ஸ் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மாம்பழம் சேர்த்துக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல 10ல இருந்து 15 நிமிஷம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். 5, 4, 3, 2, 1. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பரான நல்ல கிரீமியான குல்ஃபி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ குல்ஃபிக்கு நல்ல ஸ்வீட்டான ஒரு மாம்பழத்தை நான் சேர்த்துக்க போறேன். மாம்பழத்தை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைன் பியூரியா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மேங்கோ பியூரிய நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி ஆற வச்சிருந்த குல்ஃபி மிக்ஸ்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மேங்கோ பியூரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான மேங்கோ குல்ஃபிக்கான மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. மாம்பழ வாசத்தோட இந்த பாதாம், பிஸ்தா எல்லாம் கண்ணை பறிக்குதே. ரெடியான மேங்கோ குல்ஃபி மிக்ஸை வந்து மோல்டுல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ண வச்சிட வேண்டியதான். கலரால மோல்டு இருக்கு. குல்ஃபி படிக்கிறது மட்டும் இல்லாம கலர்ஸும் சேர்த்து படிச்சிடலாம் போல தெரியுது.
உங்கள்ட்ட குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா நீங்க அதுல கூட ஊத்தி நீங்க செட் பண்ண வைக்கலாம். இல்ல இந்த மாதிரி பாப்சிக்கல்ஸ் மோல்டு இருந்தாலும் இதுல கூட ஊத்தி செட் பண்ணலாம். உங்கள்ட்ட ரெண்டுமே இல்ல அப்படின்னா கப்ல கூட ஊத்தி செட் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இருந்ததுன்னா இதுலயும் ட்ரை பண்ணலாம். எதுவுமே இல்லாட்டினாலும் நான் கிண்ணத்துல கூட வச்சுக்குவேன்ப்பா, நமக்கு குல்ஃபி முக்கியம். குல்ஃபி மிக்ஸை ஃபுல்லா ஊத்தாம 3/4 ஊத்திக்கணும். இப்போ இந்த மோல்டுக்கு மேல அலுமினியம் ஃபாயில நல்லா டைட்டா ராப் பண்ணி வச்சிரணும். அலுமினியம் ஃபாயில் வைக்கிறதுனால ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். நாங்க அரிசியில கல் இருந்தாலே கவலைப்பட மாட்டோம். அலுமினியம் ஃபாயில் இல்லனா ஏதாவது பிளேட் வச்சு டைட்டா மூடிக்கோங்க. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேல நடுவுல சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கணும். இந்த ஹோல்குள்ள தான் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து வைக்க போறோம். கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஹோல்குள்ள இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கீழே வரைக்கும் போய் டச் பண்ணக்கூடாது. ஓரளவு 3/4 வர மாதிரி நீங்க இன்சர்ட் பண்ணிக்கணும். இது என்ன மேக்ஸ் கிளாஸா என்ன? ஹாஃப் 3/4 ஃபுல் லென்த் குச்சியே வேண்டாம். அதே மாதிரி சிலிக்கான் மோல்டு வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு பதிலா வுடன் ஸ்குயர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்க போறேன். மேங்கோ குல்ஃபி மிக்ஸை மோல்டுல எல்லாம் ஊத்தி ஃபில் பண்ணியாச்சு. இந்த மோல்டை ஃப்ரீசர்ல 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் செட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் டே வீட்லயே ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்ச மேங்கோ குல்ஃபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப டிமோல்டு பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். டிமோல்டு செய்யறதுக்கு ஒரு கப்ல வந்து சூடான தண்ணி எடுத்துக்கணும். மோல்டில் உள்ள அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மோல்டை வந்து சுடு தண்ணியில இந்த மாதிரி 2-3 தடவை டிப் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாவே டிமோல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் தண்ணியில வைக்கணும்னு இல்லை, 30 செகண்ட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவே வெளியில எடுத்துடலாம். அரே வா, செம்மையா வந்திருக்கு. சூப்பரா சாப்பிடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம சாப்பிடும்போது நம்ம சேர்த்துக்கிட்ட பாதாம், பிஸ்தா, கேஷ்நட் எல்லாம் வாயில கடிப்படும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். வாவ், யம்மி யம்மி மேங்கோ குல்ஃபி. நான் சாப்பிட ரெடி, நீங்க சாப்பிட ரெடியா? அப்படின்னா உங்களோட அம்மாட்ட சொல்லி இதை செஞ்சு தர சொல்லுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. பை பை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு செஞ்ச மேங்கோ குல்ஃபி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. 100% உங்களுக்கும் ரொம்ப சூப்பரா வரும். Hi friends, welcome back. Today's new recipe is a very cool mango kulfi. Are you thinking that where the mango kulfi is and how will I take a review without it? I just kept it in the freezer because I want a very cool mango kulfi. I'll be right back. Just wait for a moment. I'm back. Let's try a very cool kulfi. It's out of this world. It is a very cool recipe. It is a must cool recipe to try. Hope you all like this video and don't forget to like, share and subscribe. Do try this recipe and share your pictures in this Instagram page below. Bye. See you next time. Have a great day. I'm going to enjoy.